இப்போ பார்க்க போகிறது crystalline solids amorphous solids டிஃபரன்ஸ். ஓகேவா? crystalline solidsனால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூட் அப்படின்னா லாங் ரேஞ்சாக இருக்கும், ஆர்டராக அரேஞ்சாக இருக்கும் கிறிஸ்டல்ஸ். இங்கே வந்துட்டு இது ஷார்ட் ரேஞ்ச் ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூட். இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஷார்ட் ரேஞ்சாக இருக்கும், ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் ஒரு யூனிஃபார்மாக இல்லாமல் அங்கங்கே அரேஞ்ச் ஆகிருக்கிறது தான் அமார்ஃபஸ் சாலிட்ஸ். இங்கே இதுக்கு டெஃபினட் ஷேப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஷேப் வந்துட்டு இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். ஜென்ரலி கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஆர் அனஸ்ட்ரோஃபிக் இன் நேச்சர். அனஸ்ட்ரோஃபிக்னால் ஒவ்வொரு டைரக்ஷன்லேருந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி ஷோ பண்ணும், அதுதான் வந்துட்டு கிறிஸ்டலைன் சாலிட்ஸ். இது ஐசோட்ரோஃபிக். ஐசோட்ரோஃபிக்னால் எந்த டைரக்ஷன் எடுத்தாலும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக இருந்துச்சுன்னா அது ஐசோட்ரோஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வந்துட்டு அமார்ஃபஸ் சாலிட்ஸ் வந்துட்டு ஐசோட்ரோஃபிக் இன் நேச்சர். They are true solids. ஓகேவா? ட்ரூ சாலிட்ஸ் crystalline solids வந்துட்டு ட்ரூ சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். They are considered as pseudo solids or super cooled solids. இது வந்துட்டு சூப்பர் கூல்ட் லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா லிக்விடை சூப்பர் கூல் பண்ணோன்னா நம்மளுக்கு அமார்ஃபஸ் சாலிட் கிடைக்கும். ஓகேவா? இங்கே வந்துட்டு ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வந்துட்டு டெஃபினட்டாக இருக்கும், ஏன்னா இது வந்து crystalline solid. இது ஃபியூஷன்னா வந்துட்டு ஒரு கம்பஷன், அது சேமாக தான் இருக்கும். ஓகேவா? எந்த கிறிஸ்டலைன் எடுத்தாலும் எங்கே போனாலும் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் சேமாக இருக்கும். இங்கே இந்த ஹீட் ஆஃப் ஃபியூஷன் டெஃபினட்டாக இருக்காது, ஏன்னா ஒவ்வொரு ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிறதுனால எல்லாமே வந்துட்டு எல்லா இடத்துலையும் சேமாக இருக்காது. ஸோ ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இஸ் நாட் டெஃபினைட். தே ஹாவ் ஷார்ப் மெல்ட்டிங் பாயிண்ட். இதுக்கு மெல்ட்டிங் பாயிண்ட் ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னா அக்யூரேட்டாக இருக்கும். இங்கே வந்துட்டு கிராஜுவலி சாஃப்டன் ஓவர் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ஸோ கேன் பி மோல்டட். அப்படின்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரில் அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும், அதை வச்சு இது மோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு எல்லாம் மெல்ட் ஆகாது, மெதுவாக அது சாஃப்டன் ஆகிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக தான் அது மெல்ட் ஆகும் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் NaCl டைமண்ட். NaCl வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற காமன் சால்ட்டு, இது வந்துட்டு டைமண்ட். இது கிறிஸ்டலைன் சாலிட்ஸோட எக்ஸாம்பிள் ரப்பர், பிளாஸ்டிக், கிளாஸ். இதில் வந்துட்டு அமார்ஃபஸ் சாலிட்ஸ், ரப்பரு, பிளாஸ்டிக், கிளாஸ் எல்லாம் வந்துட்டு அமார்ஃபஸ் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்துட்டு கிறிஸ்டலைன் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்ஸோட டிஃப்ரென்ஸ். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல்ஸ். ஓகேவா? யூனிட் செல்ஸில் 7 டைப்ஸ் இருக்குது. கியூபிக், ரோம்போஹெட்ரல், ஹெக்ஸாகோனல், டெட்ராகோனல், ஆர்த்தோரோம்பிக், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக். ஓகேவா? இது எதில் டிஃபர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிளில் தான் டிஃபர் ஆகிருக்கும். ஆங்கிள், அதுக்கப்புறம் இதோட சைஸு. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கியூபிக்கில் வந்து எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். A is equal to B is equal to C. ஆல்ஃபா, பீட்டா, காமானா இதோட ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஆங்கிள்ஸ் எல்லாமே 90 டிகிரிஸில் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அது கியூபிக் அப்படின்னு சொல்லுவோம். ரோம்போஹெட்ரால்லையும் ABC எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும், ஆனால் லைட்டஸ் இங்கே வந்துட்டு கார்னர் வந்துட்டு லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ஃபா, பீட்டா, காமா இஸ் நாட் ஈக்குவல் டு 90. ஓகேவா? இதில் வந்துட்டு ஷேப் சேமாக இருக்கும், இங்கே 90, இது வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 90. ஓகே, இதுதான் ரோம்போஹெட்ரல். இங்கே வந்துட்டு ஹெக்ஸாகோனல்னால் 6 சைட்ஸ் இருக்கும். A is equal to B is equal to not C. அப்படின்னா இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும், இங்கே மட்டும் லென்த்து டிஃபர் ஆகிருக்கும். A is equal to B is equal to not equal to C. ஓகேவா? ஆல்ஃபா, பீட்டா is equal to 90, காமா is equal to 120. இந்த ஆங்கிள், 2 ஆங்கிள் வந்துட்டு 90 டிகிரிஸாகவும் ஒரு ஆங்கிள் வந்துட்டு 120 டிகிரிஸாகவும் இருக்கும் ஹெக்ஸாகோனலுக்கு. டெட்ராகோனல் அப்படின்னா A is equal to B is not equal to C. AB வந்துட்டு சேமாக இருக்குது, அதே மாதிரி இந்த லென்த்து வந்து மேலே கீழே இருக்கிற லென்த்தை விட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால A is equal to B, இது ரெண்டுமே is equal not equal to C. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே 90 டிகிரிஸில் தான் இருக்கும் ஆங்கிள். ஆல்ஃபா, பீட்டா, காமா எல்லாமே 90 டிகிரிஸில் இருக்கும். இங்கே வந்துட்டு ஆர்த்தோரோம்பிக். ஓகேவா? ஒரு கியூபாய்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இங்கே வந்துட்டு ஆல்ஃபா இஸ் நாட் ஈக்குவல் டு பீட்டா இஸ் நாட் ABC இந்த 3 லென்த்துமே டிஃபர் ஆகிருக்கும். இந்த லென்த் எல்லாமே டிஃபர் ஆகிருக்கும். A நாட் ஈக்குவல் டு B நாட் ஈக்குவல் டு C. ஆனால் எல்லாத்தோட ஆங்கிள் வந்துட்டு 90 டிகிரிஸாக தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா லென்த் எதுவுமே சேமாக இருக்காது. A நாட் ஈக்குவல் டு B நாட் ஈக்குவல் டு C, எந்த லென்த்தும் சேமாக இருக்காது. ஆனால் ஆல்ஃபாவும் காமாவும் 90 டிகிரிஸாகவும் அப்படின்னா இந்த 2 ஆங்கிள்.
90 டிகிரிஸாகவும் பீட்டா வந்துட்டு 90 டிகிரிஸாக இருக்காது. ஓகேவா? இதுதான் வந்துட்டு மோனோக்ளினிக். ட்ரைக்ளினிக் வந்துட்டு இந்த 3 சைட்ஸும் டிஃபராக இருக்காது, 3மே 90 டிகிரிஸ்க்கு ஈக்குவலாகவும் இருக்காது. இதுதான் வந்துட்டு ட்ரைக்ளினிக். ஓகேவா? ஸோ இதுதான் 7 டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் கியூபிக் செல்ஸ். இப்போ பார்க்க போகிறது ரேடியஸ் ரேஷியோ. ரேடியஸ் ரேஷியோனா ஒரு அயோனிக் காம்பவுண்டில் கேட்டையானும் இருக்கும் ஆனையானும் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ஆனியோனோட சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா கேட்டையான் வந்துட்டு அதோட வேக்கன்ட் ஸ்பேஸில் போய் ஆக்கியபை பண்ணும். அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரேஷியோவை எடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த ரேஷியோ எப்பயுமே சேமாக தான் இருக்கும். அது இங்கே டேபிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நம்மளுக்கு RC/RA இந்த ரேடியஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ இந்த ரேஞ்சில் வந்துருச்சுன்னா 0.155 to 0.225 இந்த ரேஞ்சில் வந்துருச்சுன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 3 இருக்கும். ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ட்ரைகானல் பிளானர் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகேவா? இந்த காம்பவுண்டுக்கு எப்பயுமே இந்த ரேஞ்ச் தான் வரும். ஓகேவா? B2O3. அதே வந்துட்டு நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் வந்துட்டு 225லேருந்து 414 போச்சுன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 4. ஓகேவா? ஸ்ட்ரக்சர் வந்து டெட்ராஹெட்ரல் ஜிங்க் கெலனா இருக்கு இல்லையா, ZNS ஜிங்க் சல்ஃபைடுக்கு இந்த இது வரும். ஓகேவா? அதே NaCl எடுத்துக்கிட்டோன்னா காமன் சால்ட் எடுத்துக்கிட்டோன்னா 0.414லேருந்து 0.732 இந்த ரேஞ்சில் வரும். கோஆர்டினேஷன் நம்பர் 6ஆகவும் ஆக்டாஹெட்ரல் ஷேப்லேயும் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம CSCl எடுத்துட்டோன்னா அதோட ரேஞ்ச் வந்துட்டு 0.732 to 1.0 இதில் வரும். இது கோஆர்டினேஷன் நம்பர் 8. இது வந்துட்டு கியூபிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 வேர்ட்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க.